आगर्तौ विव सम्पृक्तौ वागर्तौ प्रतिपद्धये जगतः पितरौ वन्दे பார்வதி பரமேஸ்வரோ. ஒன்றவன்தானே இரண்டவனின் அருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தனன் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் எழும்பாற் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்தென் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை ஆரறிவார் அவ்வகலமும் நீளமும் பேரறியாத பெரும் சுடர் ஒன்று அதன் பேரறியாமை விளம்புகின்றேனே. தத் சிவம் சாற்றும் சன்மார்க்கமாம் தத் சிவம், அதுதான் சன்மார்க்கத்தின் குறிக்கோள். அந்த தத் சிவத்தின் தத்துவ தோற்றங்களான அந்த தத் சிவத்தின் தத்துவ தோற்றங்களான சுருதி சுடர்கண்டு சீற்றமொழிந்து சிவயோக சித்தராய் கூற்றத்தை வென்றார் குறிப்பு அறிந்தார்களே. முதல் பாட்டு. சரி, இந்த சன்மார்க்கம் யார் செஞ்சா, எதுக்காக செஞ்சாங்க, யாருக்காக செய்யப்பட்டது என்பதை அடுத்த பாடலில் கூறுகிறார். சன்மார்க்க நெறி யாரால் யாருக்காக, அது சன்மார்க்க நெறி என்றால் எது, அதை ஏன் எதற்காக. அந்த சாக்ரட்டிஸ் சொல்லுவார், எதையும் ஏன் எதற்காக என்று கேள்வியை கேள் அப்படின்னார். உன்னையே நீ அறிவாய். யார் சொன்னது? சாக்ரட்டிஸ் சொன்னார். டு நோ தைசெல்ஃப், உன்னையே நீ அறிவாய் அப்படின்னு. அதுக்காக தான் அவருக்கு விஷத்தை கொடுத்து வந்துட்டாங்க. உன்னையே நீ அறிவாய்ன்னு சொன்னார். ஸோ யாரால் யாருக்காக, எது ஏன் எதற்காக. சைவ பெருமை தனிநாயகன் நந்தி, தனிநாயகன் சிவபெருமான். சைவத்திற்கே பெருமை, சைவமே அவரால் தான். அப்புறம் என்ன பெருமை? சைவ பெருமை தனிநாயகன், சைவ பெருமை தனிநாயகன் நந்தி. இந்த முதலின் ஃபுல்லாக சிவபெருமான் என்ன சைவத்திற்கே பெருமை தரக்கூடிய. அவர் இல்லை என்றால் சைவம் கிடையாது, சைவமே கிடையாது, அப்புறம் பெருமையும் கிடையாது, பொறுமையும் கிடையாது. ஸோ சைவ பெருமை தனிநாயகன் நந்தி. அவர் என்ன செஞ்சார்? உய்ய வகுத்த குருநெறி. உய்ய வகுத்த யார்? உய்ய வகுத்த நாமெல்லாம். உய்ய வகுத்த குருநெறி ஒன்று உண்டு. அது என்ன நெறி? அதுதான் சன்மார்க்க நெறி. அது எப்படிப்பட்ட நெறி? அது தெய்வ சிவநெறி. அந்த சன்மார்க்கம் எதற்காக நமக்கு வகுத்து கொடுத்தார் என்றால், நாமெல்லாம் உய்ய வகுத்து கொடுத்த குருநெறி, அந்த சன்மார்க்க நெறி எதுக்குன்னா, நாம் எல்லாம் தெய்வ சிவநெறியை சார வேண்டும் என்பதற்காக. யாருக்காக, ஏன் எதற்காக, எதையும் ஏன் எதற்காக என்று கேள்வின்னு சொன்னோம் இல்லையா? அப்போ அது மாதிரி எதற்காக என்று கூறும் பொழுது, நாம் அனைவரும் தெய்வ சிவநெறியை சார்வதற்காக இந்த சன்மார்க்க நெறியை இறைவன் வகுத்து கொடுத்தார். எதற்காக? இந்த தெய்வ சிவநெறியை சார்ந்து நாம் எல்லாம் உய்ய வேண்டும் என்பதற்காக வகுத்து கொடுத்தார். யாருக்கு? வையத்துள்ளார்க்கு. வையத்துள்ளார்க்குனாக்கா இந்த தமிழ்நாட்டில் இருக்கவங்கள மாத்திரம் இல்லை, மதுரையில் மற்றவங்களுக்கு இல்லை, இல்லை கும்பகோணத்தில் மாத்திரம் இருக்கு உமாமகேஸ்வரி உமாக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருமே இல்லை. ஏன்னா எல்லா திருவண்ணாமலையில் இருக்கவங்களுக்கு மாத்திரம் அனைவருக்கும் இந்த உலகமே வையத்துள்ளார்க்கு வகுத்து வைத்தானே. யார் வகுத்து வைத்தது? யாரு? சைவ பெருமை தனிநாயகன். எதற்காக வைத்து வைத்தார்? வையம் உய்ய. அது என்ன நெறி? குருநெறி. அந்த குருநெறி வகுத்ததின் பயன் என்ன? அந்த நெறியால், அந்த குருநெறியாகிய சன்மார்க்க நெறியா நாம் அனைவரும் தெய்வ நெறியாகிய சிவநெறியை சார்ந்து உய்ய வேண்டும் என்பதற்காக செஞ்சது. இதுதான் அந்த பாட்டு. அது சிம்பிளாக சொல்லணும்னா, சிவபரம்பொருள் இவ்வையத்துள்ள ஆன்மாக்கள் உய்ய அருளிய குருநெறி. இதனை கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம்னா, யாரால்? சைவ பெருமை தனிநாயகன் நந்தியால். யாருக்காக? வையத்துள்ளார்க்காக. எதுக்கு? எது? குருநெறி. அந்த நெறி எதற்காக? தெய்வ சிவநெறி சன்மார்க்கம் சேர்ந்து உய்ய. எதற்காக? உய்வதற்காக. இதைதான் ஞானசம்பந்த பெருமான் அருநெறிய மறைவல்ல முனி அகந்தன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம்
பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. அந்த நெறிதான் இங்க அந்த முதல் பதிகத்தின் திருக்கடைக்காப்பாகிய 11வது பாடலில் கூறியது. அருநெறி, பெருநெறி, ஒரு நெறி, திருநெறி. அது குருநெறி, அதுதான் சன்மார்க்க நெறி, அது சிவநெறி, தெய்வ நெறி, சிவநெறி, சன்மார்க்க நெறி. அதுதான் இந்த பாட்டு. யாருக்காக, எதற்காக, ஏன் அப்படின்னு 3வது பாடல். சரி, இந்த சன்மார்க்கம் உங்களுக்கு சாமி கொடுத்தாரு, இதனால என்ன சாமி பிரயோஜனம்? இப்போ ஏதாவது நம்ம வேலை செய்யணும்னாக்கா அதுக்கு எதனால பிரயோஜனம்? ஏன் டயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணணும்? எவ்வளோ நம்ம வாழ்க்கையில் நிறைய டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எதுலேயோ செய்கிறோம், பிரயோஜனம் இல்லாதெல்லாம் செய்கிறோம். நமக்கு ஏதோ ஒரு அதில் ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்குன்னு நம்ம செய்கிறோம். ஆனால் இதை செய்வதனால் என்ன ஒரு நமக்கு கிட்டும்? இது முயற்சியை தாங்கள் ஏன் செய்ய வேண்டும்? தரிசிக்க, பூஜிக்க, சிந்தனை செய்ய, பரிசிக்க, கீர்த்திக்க, பாதுகஞ்சூட, குரு பக்தி செய்யும் குவலயத்தோர்க்கு தரும் முக்தி சார்பூட்டும் சன்மார்க்கம் தானே. உனக்கு முக்தியவே கொண்டு போய் கொடுக்குங்கிறார். அதாவது நான் அடிக்கடி கூறுவது போல, தர்ம அர்த்த காம மோட்சம் அனைவரும் வாழ்க்கையின் குறிக்கோள் மோட்சம், வீடு வேறு. அந்த வீடு வேறை தங்களுக்கு கொடுக்கும், உயர்ந்த ஒரு பதவியை கொடுக்கக்கூடியது, உயர்ந்த ஒரு லட்சியத்தை அடைவதற்கு மார்க்கமாக அமைவது இந்த சன்மார்க்கம் என்று சொல்லுகிறார். அந்த சொல்லும்போது இது மார்க்கத்தை பின்பற்றினீர்கள் ஆனால் இறைவனை தரிசிக்கவும், அவரை பூஜிக்கவும், அவரை சிந்தனை செய்யவும், அவரை தொட்டு ஸ்பரிசிக்கவும், அவருடைய கீர்த்திகளை, அவர்களுடைய புகழை பாடவும், கீர்த்தி திருராகவல் போல அவருடைய பாதுகைகளை, அவருடைய திருவடியை தலையில் சூட்டவும், குரு பக்தி செய்யவும் இந்த சன்மார்க்கம் தங்களுக்கு வழி செய்யும். அப்படி வழி செய்து தங்களுக்கு முக்தி சார்பூட்டும். என்னவென்றால் தரிசிக்க, பூஜிக்க, சிந்தனை செய்ய, ஸ்பரிசிக்க, கீர்த்திக்க, பாதுகஞ்சூட, குரு பக்தி செய்ய முக்தி சார்பூட்டும் சன்மார்க்கம் தானே. சிந்தனை செய்ய என்பது ஒரு அம்சமாக கொள்ள வேண்டும். 3-4 பிரிச்சு போட்டிருக்கேன், அப்படி இல்லாத ஒரே ஐட்டம். சிந்தனை செய்யங்கிறது ஒன்றாக கொள்ள வேண்டும். குரு பக்தி செய்து முக்தி சார்பூட்டு, முக்தி சென்று அடைவது 8வது. அதை சேர்த்துக் கொள்ள வேண்டும். இதை வேதத்தில் திருவுருத்திரத்தில் மிக தெளிவாக அந்த மந்திரம் கூறுகிறது. அயம் மே ஹஸ்தோ பகவான் அயம் மே பகவத்தரஹ அயம் மே விஸ்வவேஷயோயம் சிவாவிமர்ஷனஹ ஏதே சஹஸ்ரமயுதம் பாசா மிருத்யோமத்யாயஹந்தவேதான் யஜ்ஞஸ்ய மாயையா சர்வானவயஜாம். அயம் மே ஹஸ்தோ பகவான் அயம் மே பகவத்தரஹ அயம் மே விஸ்வவேஷஜகம் சிவாவி மர்ஷனக. உன்னை தொட்டு உன்னை ஸ்பரிசித்து நான் இந்த உருத்திரத்தை சொல்லி அபிஷேகம் செய்ததினால் என்ன ஆச்சு அப்படின்னா, அயம் மே ஹஸ்தோ பகவான் அயம் மே பகவத்தர். என்னுடைய கரங்களும் உன்னுடைய கரங்களும் சமமாயின. இதெல்லாம் சாமியை 300 பேர்னால நம்ம சொல்லிட்டு ருத்ர திருஷதி என்று அவரை புகழ்ந்து பாடி, அவருடைய கீர்த்திகளை பாடி, அவரை பூஜித்து, அவரை தரிசித்து, அவரை சிந்தனை செய்து, அவரை ஸ்பரிசித்து, அவருடைய புகழை பாடி, அவருடைய அபிஷேக அந்த நீரை, அந்த ஜலத்தை தலையில் தெளித்து கொண்டு அவர் தலையை அவர் பாதத்தில் வைத்து வணங்கி குருபக்தி செய்யும் போது செய்தால் இறைவன் முக்தி சார்பூட்டுகிறார். எப்படிப்பட்ட முக்தி என்றால், அயம்மே ஹஸ்தோ பகவான் அயம்மே பகவத்தர. என்னுடைய கரமும் உன்னுடைய கரமும் உண்டு. அயம்மே விஸ்வவேஷஜகம் சிவாபிமர்சனம். உன்னை தொட்டு பூஜை செய்தனால், உன்னை தொட்டு உருத்திரம் சொல்லி அபிஷேகம் செய்தனால் நானும் உன்னுடன் இணைந்து உள்ளேன். என்னுடைய கரங்கள் உன்னுடைய கரங்களுக்கு இணையானவை. அயம்மே ஹஸ்தோ பகவான் அயம்மே பகவத்தரக அயம்மே விஸ்வவேஷஜகம் சிவாபி ஸ்மர்ஷனக என்று உருத்திரம் நமக்கு கூறுகிறது. அதைத்தான் இங்கு திருமூலரும் கூறுகிறார். இந்த மார்க்கத்தில் செல்லாதவர்கள் கதி என்னவென்று கூறுகிறார். அதாவது இது சொன்னீங்கன்னா இது இங்கிட்டு போலன்னா என்னன்னு அதையும் சொல்லணும் இல்லையா? தெளிவறியாதார் சிவனை அறியார், தெளிவறியாதார் ஜீவனுமாகார். தெளிவறியாதார் ஜீவனுமாகார்.
தெளிவு அறியாதார் சிவமாக மாட்டார். தெளிவு அறியாதார் சிவமாக மாட்டார். தெளிவு அறியாதவர் தீரார் பிறப்பே. நீ இந்த பிறவிப்பினியிலிருந்து உனக்கு என்னைக்கும் மோட்சம் கிடையாது. பிறவிப்பினி வந்து பிறந்து பிறந்து உழன்று உழன்று உழன்று. அதைத்தான் சொன்னார். அதாவது ஜீவனும் ஆகார். தெளிவாதவர் ஜீவனும் ஆகார்னாக்கா நீ மனுஷனே இல்லைடான்ட்டார். தெளிவு அறியாதார் ரெண்டாவது உள்ள போடுறாங்க. சிவனை அறியார் அது வேற விஷயம். நீ மனுஷனே இல்லைங்கிறார். ஏன்னா இதைத்தான் ஒரு ஒரு அருமையான சுலோகத்தில் சொல்லுவாங்க. சம்சார சர்ப்பதஷ்டானாம் ஜந்தூனாம் அவிவேகினாம். அப்பே தீட்சிதரோட ஒரு ஸ்லோகம். சம்சார சர்ப்பதஷ்டானாம் ஜந்தூனாம் அவிவேகினாம் சந்திரசேகர பாதாப்ஜ சரணம் பரமௌஷதம். இந்த சம்சாரம் என்கிற பாம்பால் தீண்டப்பட்ட மனிதர்கள் அனைவரும் மனிதர்கள் அல்ல. அவர்கள் யார் என்றால் ஜந்துக்கள், மிருகங்கள்னார். அதான் ஜீவனம் ஆகாரம் சொன்னார். அப்புறம் என்னடானா அவிவேகினாம், மூடர்கள். தெளிவறியாதார் சிவனை அறியார், தெளிவறியாதார் ஜீவனம் ஆகார், தெளிவறியாதார் சிவமாக மாட்டார், தெளிவறியாதவர் தீரார் பிறப்பே. சம்சார சர்ப்பதஷ்டானாம் ஜந்தூனாம், ஜந்து அவர்கள்லாம் ஜந்துக்கள். அப்புறம் யாரு? மூடர்கள். அவிவேகினாம், அதற்கு என்ன மருந்து? சந்திரசேகரபாதாம்ஜ, சிவபெருமானின் மலர்த்தாமரை அடிகள். சிவபாதாப்ஜ அதாவது தாமரை மலர் போன்ற திருவடிகள். சரணம், அங்கு சரணடைவது பரம ஔஷதம், இருக்கிறதுலே பெரிய மருந்து. இந்த பாம்பால் தீண்டப்பட்டவர்களுக்கு ஆன்டிடோட், ஆன்டிவெனம் என்னவென்றால் சந்திரசேகர பாதாப்ஜம் சரணம். அதுதான் பெரிய மருந்து. அது என்னது? பரம ஔஷதம். சந்திரசேகர பாதாப்ஜ சரணம் பரம ஔஷதம். அவர் திருவடி தாமரையை சார்வது மிகப்பெரிய மருந்து. எதற்கு மருந்து? இந்த சம்சாரம் என்கிற பாம்பால் தீண்டப்பட்ட அந்த விஷத்திற்கு ஆன்டிடோட்டு இதுதான். அதுதான் இங்கே சொல்றார். சீவனமாகார் தெளிவறியாதார், சிவனை அறியார் சிவனுமாகார், சிவமாக மாட்டார், தீரார் பிறப்பே, மெய்ஞானமாகிய சிவஞானத்தை பெறாதார். இதைத்தான் மற்றும் ஒரு பாட்டிலையும் திருமூலர் அருமையாக கூறுறார். அந்த தெளிவறியாதார் இதற்கு ஆப்போசிட் என்ன, எப்படி தெளிகிறது அப்படிங்கிறதுக்கு வழி கூறுகிறார். எங்க கூறுகிறார்? தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் ஜப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திரு உரு சிந்தித்தல் தானே. அப்புறம் இன்னொரு பாட்டில் சொல்றார். அதாவது 2வது தந்திரத்தில் 21வது அத்தியாயம். தெளிவுறு ஞானத்து சிந்தையின் உள்ளே, தெளிவுறு ஞானத்தின் சிந்தையின் உள்ளே, அதுக்குள்ள என்ன இருக்கா? அந்த சிந்தையின் உள்ளே அழியுறுவார் அமரர் பதினாடி. அந்த தெளிவான சிந்தையை உடையவர்கள், தெளிந்தவர்கள் தன்னுடைய சிந்தையின் உள்ளே மகிழ்ந்திருப்பார்கள். அழியுறுவார் எப்படி? அமரர் பதினாடி, அமராபதியாகிய சிவபெருமானுடைய பதி அவரை நாடி எளியன் என்று ஈசனை. நீச்சரிகளில், இதற்கு மாறாக இந்த நீச்சர்களாகியவர்கள், இவன் என்ன கிடக்கான்? சுடுகாட்டில் இருக்கான். அப்படி இவன் எளியன் என்று இகழில், ஆஹா, எளியன் என்று ஈசனை நீச்சர் அப்படி இகழ்வர்கள் யார் என்றால் நீச்சர்ன்றார். எல்லாத்திலையும் கேடு கட்டவன். அவனோட கதி என்னடாங்கிறாரு? கிளி என்று பூசை, கிளி ஒன்று பூசையின் கீழ் அதுவாமே, பூனை வாயில சிக்கின கிளிடான்ட்டார். இந்த ஜன்ம மரணமாகிய பூனையின் வாயில் சிக்கிய கிளி. அது என்ன பாடுவானோ அந்த பாடு அவங்க பாடுவான். எனவே சிவபெருமானை சிந்தையில் கொண்டு தெளிந்து அவரின் திருவுருவை நினைந்து அவரின் திருநாமங்களை செப்பி அவருடைய உபதேசங்களை கேட்டு அவரின் திருவுருவை சிந்தித்தல் இருப்பதே நமக்கு அனைவருக்கும் தெளிவு. எனவே இந்த பாடலை இப்படி நாம் அறிந்து கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்வோம். இந்த தெளிவு அறியாதவர்களுடைய கதி இதுதான். எனவே அவருக்கு பிறப்பு தீராது. எனவே தெளிய வேண்டும். தெளிவதற்கு எளிய இந்த உன்னதமான வழி இந்த சன்மார்க்க வழி என்பதற்காக இந்த பாடலை இங்கே புகுத்தியுள்ளார். அது 4வது பாடல். 5வது பாடல் என்னவென்றால் சன்மார்க்கம். ஸோ இப்படி
இந்த சன்மார்க்கத்தை நீங்கள் வரலைன்னா நீங்கள் தெளிய மாட்டீங்க. ஸோ அதற்கு மாறாக சன்மார்க்கத்தின் உள்ளே, அந்த மார்க்கத்தின் உள்ளே நீங்கள் அந்த யூட்டர்ன் எடுத்து அந்த ஹைவே பிடிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்னு சொல்கிறார். ஆஹா, இப்போ ஹைவேயை பிடிச்சிட்டிங்க, ஏன்னா டைவர்ஷன் இல்லாமல் எங்கேயோ போய் எங்கேயோ சுற்றி முட்டி மோதி மேடு பள்ளத்தில் இறங்கி கீழே விழுந்து அடி வாங்கி இங்கிட்டெல்லாம் வந்து கொள்ளையர்கள் அங்கே இவங்கெல்லாம் தப்பிச்சு வந்து கடைசியில் ஹைவேயை பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா ஆகுங்கிறாரு. தான் அவனாகி, பெரிய ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. தான் அவனாகி தான் ஐந்தாம் மலம் செற்று மோனமதாம் மொழிப்பால் முத்தராவதும் ஈனமில் ஞானானுபூதியில் இன்பமும் தான் அவனாய் உரலான சன்மார்க்கமே. இது சன்மார்க்கத்தின் பயன். ஏன்னா தெளிந்து நீங்கள் சன்மார்க்கத்தை பிடித்து விட்டீர்கள் என்றால் இது உங்களுடைய இதுதான் பயன். இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இங்கே வந்து 5 மலம் என்கிறார். நாம் வழக்கமாக 3 மலம் தான் சொல்லணும், ஆணவ மலம், மாயா மலம், கர்ம மலம்னு. இங்கே அவர் 5 என்று கூறுவது 5ஆம் மலம் செற்று என்றால் ஆணவ மலம், கர்ம மலம், மாயா மலம், மாயேயம் என்று சொல்லக்கூடிய மலம், திரோதானம் என்று சொல்லக்கூடிய இந்த மறைத்திருக்க இந்த 5 மாயேயம் என்றால் மாயா காரியமாகிய உலகு, உடல், உண்பொருள் இவை அனைத்தும் மாயேயம். இந்த 5 மலங்களிலிருந்தும் விடுபட்டவர் ஆவார். விடுபட்டவராகி மௌனமதாம் மொழி, அவங்களுடைய மொழி என்னடான்னாக்கா மௌனம் தான். அது ஒரு மொழி என்ன? மௌன மொழி. மௌன மொழி தான். மௌன மொழி தான் எல்லாத்தையுமே பேசும். மௌன மொழி, நீங்கள் வாயில் பேசாத வார்த்தையெல்லாம் மௌன மொழி பேசும். அந்த மௌனத்தின், அதனால தான் இதில் கந்தர் அனுபூதியில் அருணகிரிநாதர் சொல்லுவார், சொல்லற சொல்லு அற சும்மா அல்லற சும்மா இரு என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே அப்படின்னாரு அருணகிரிநாதர். இங்கே தான் திருவண்ணாமலை நடந்தது. கோபுரத்தில் ஏறி, அருணகிரிநாதர் கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், கோபுரத்தில் ஏறி கீழே குதிச்சார். கீழே குதிச்சவரை சாமி யார், முருகன் காப்பாற்றி விட்டார். அப்படி குடிச்சு காப்பாற்றிட்டார். அப்படின்னா இறைவனின் கருணை. அதாவது அவர் போன பிறவில எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணார் நமக்கு என்ன தெரியும். ஆனால் எனவே அருணகிரின் வாழ்க்கையில் நாம் அறிவது என்னவென்றால், இறைவன் நம்மை எப்பொழுதும் தடுத்தாட்கொள்வதற்கு தயாராக உள்ளான். அப்படித்தான் அருணகிரிநாதரை தடுத்தாட்கொண்டார். அவரை காப்பாற்றியவுடன் அவர் என்ன சுவாமி செய்யணும், என்னை காப்பாற்றிட்டேன், சொல்லற சும்மா இரு, அப்படி அவ்வளோதான் சொன்னார். சொல்லற சும்மா இரு, இதுதான் சொன்னார். சொல்லற சும்மா இரு என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே அப்படின்னு. அதே தான் அவர் நான் சொன்னேன் அடிக்கடி, சதாசிவ பிரம்மத்துக்கு அவங்க குரு சொன்னது, வாய் என்னைக்கிட்ட மூடும் அப்படின்னாரு. என்ன சொல்லற சும்மா இரு அப்படின்னு. அதுதான். ஸோ அப்படியே வாய் மூடிடுச்சு, சைலன்ஸ் ஆகிட்டார், பெரிய ஞானி ஆகிட்டார். அதே மாதிரி இவரும் நம்ம அருணகிரிநாதரும் ஞானி ஆகிட்டார். எனவே இந்த 5 மலங்களையும் செற்று தான் அவனாகி, 5ஆம் மலம் செற்று தான் அவனாகி, அதாவது இந்த சிவத்தன்மையை உணர்ந்து 5ஆம் மலம் செற்று அந்த மௌன மொழியாகிய மொழிப்பால் முக்தராவதும் பெரிய முக்தி அடைந்தவர்களாகி ஈனமில் ஞான அனுபூதியில், ஈனமில் குறையற்ற அந்த ஞான அனுபவத்தில், ஞானானுபூதியில் இன்பமும், அங்கே வேறு இன்பமும் தான் துன்பமே, இன்பமே இனி என்றும் துன்பமில்லை அப்படின்னு இவர் பாடுறார் இல்லையா, யாரு, அப்பர் சுவாமி. யாமார்க்கும் குடி எல்லோம் நமனை அஞ்சோம் நமச்சிவாய நமச்சிவாயம். நாமார்க்கும் குடி எல்லோம் நமனை அஞ்சோம் நமச்சிவாய நமச்சிவாயம். ஏமாப்போம் பிணி அறியோம் நமச்சிவாயம். ஏமாப்போம் பிணி அறியோம் நமச்சிவாயம். இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை நமச்சிவாய் அப்படின்னு அந்த வரல வரும். இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை, அதான் இங்கே சொல்றார். ஞானானுபூதியில் இன்பமும். எதுக்கு அப்படி இன்பமே இன்மையும் துன்பம் இல்லை அப்படின்னாக்கா, தாமார்க்கும் கொடி எல்லால் சங்கரன் சங்க வெண்குளையோர் காதில் கோமார்க்கே மீளாளாய், கோமார்க்கே மீளாளாய், கொய்மலர் சேவடியே குறுகி நோமே நமச்சிவாயா நமச்சிவாயா. அது அந்த பாட்டில் சொல்லுவார். நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை எஞ்சோம் நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோம். ஏமாப்போம் பிணி எறியோம் இன்பமே அல்லாது இனி துன்பம் இல்லை. அதுதான் அந்த ஞானானுபூதியில் உள்ளவர்களுக்கு இன்பமும் தான் அவனாய் உரலான சன்மார்க்கமே என்று இந்த 5வது பாடல். சிவனே ஆகிவிடுகின்ற ஒரு சன்மார்க்கம், மோனமதாம் மொழிப்பால் முத்தராவதும். இங்கே அருணகிரிநாதருக்கு
ஒருவர் சொல்றார், வாய் மூடி சும்மா உட்காந்துருங்கிறார். சொல்லற சும்மா இரு என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில்லனே. இதைத்தான் தான் அவனாகி அப்படின்னா என்னன்னா, இந்த சிவோகம் என்று கூறினோம் அல்லவா, அகம் சிவக என்ற ஒரு உண்மையை உணர்ந்து தான் அவனாகி தன்னுடைய சக ஆத்மாச விஜ்ஞேய, அந்த ஜீவன் உன்னுடைய ஆன்மா அந்த சிவத்தை சார வேண்டும். உன்னுடைய ஆன்மா சிவமே, ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் அந்த உன்னுடன் ஒன்றாயிருப்பது, உன்னுடைய ஆன்மாவுடன் ஒன்றாயிருப்பது அந்த சிவனே என்று உணர வேண்டும். அதைத்தான் பிறகு சொல்லுவார் யார், ரமண மகர்ஷி. வேத பாவனாத் சோகமித்யசோ பாவனா பிதா பாவனி மத பாவனா அபிதா. அபிதா என்றால், அபிதா என்றால் இந்த வேறுபாடற்ற தன்மை, இரண்டற்ற தன்மை. பாவனாபிதா பாவனி மதா. பேத பாவனா, பேதம் என்றால் இரண்டு, அதாவது வேறுபாடு. அந்த வேறுபாடு உள்ள தன்மையை விட வேறுபாடற்ற இரண்டற்ற தன்மை மேலானது அப்படின்னு சொல்றார். வேதபா சோகம் எது மேலானது? சோகம், அகம் சிவக. வேத பாவனாத் சோகம் சிவோகம் இத்தியசௌ. வேத பாவனாத் சோகம் இத்தியசௌ. சோகம் என்றால் சோகம் சிவோகம் என்று பொருள் கொள்ள வேண்டும். வேத பாவனாத் சிவோகம் இத்தியசௌ. பாவனாபிதா, பாவனா அபிதா இரண்டற்ற தன்மை. பாவனி மதா அனைத்திலும் உயர்ந்த தத்துவம் அது. பாவனி மதா புனிதமான தன்மை. இதைத்தான் ஆஹா இங்க பாருங்க, இந்த தன்னை அறிந்து இருக்கிறத நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அடேங்கப்பா, இவர் இது அருணகிரிநாதர் மாத்திரமில்லை, இங்கே இப்போ ரமண மகர்ஷி சமீப காலத்தில் இருந்த மாத்திரமில்லை, இவர் நம்ம வள்ளலார் கூட சொல்லியிருக்கார். தன்னை அறிந்தின்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும். வெண்ணிலாவே நாதர் முடி மேல் இருக்கும் வெண்ணிலாவே அங்கே நானும் வர வேண்டும் அப்படின்னு பெரிய பாடு போயிட்டே இருக்கேன். அதைத்தான் இவரும் சொன்னார். யார்? சிவயோக சுவாமி. சமீப காலத்தில் ஸ்ரீலங்காவில் இருந்த சிவயோக சுவாமி அதான் சொன்னார். தன்னை அறிந்தால் தவமேறில்லை, தன்னை அறிந்தால் தவமேறில்லை, தன்னை அறிந்தால் தான் வேறில்லை, தன்னை அறிய சகலமும் இல்லை, தன்னை அறிந்தவர் தாபதராமே தாபதராமே. தன்னை அறிந்தால் தவம் வேறில்லை, தன்னை அறிந்தால் தான் வேறில்லை, தன்னை அறிய சகலமும் இல்லை. ஒன்றும் கிடையாது, எல்லாம் அனைத்தும் சிவமே. தன்னை அறிய அந்த சிவமும் என்னுள்ளே சிவமயமே. தன்னை அறிந்தால் அதை விட்ட தவம் வேறு கிடையாது. தன்னை அறிந்தால் தவம் வேறில்லை, தன்னை அறிந்தால் தான் வேறில்லை, தன்னை அறிய சகலமும் இல்லை. தன்னை அறிந்தவர் யார்? தாபதராமே. பொன்னை அன்றி பொற்பணி இல்லை, என்னை அன்றி ஈசன் வேறில்லை. பொன்னை அன்றி பொற்பணி இல்லை. எந்த நகையிலாவது தங்கம் இல்லாமல் இருக்குமா? தங்க நகை சொல்லுது டூப்ளிகேட்ஸோ இது இல்லை, கோல்டு கவரிங் நகை சொல்லலை. உண்மையான தங்க நகையில் ஏதாவது உண்மையான தங்க நகை தங்கம் இல்லாமல் இருக்குமா? அதுதான் சொல்ல. பொன்னை அன்றி பொற்பணி இல்லை, என்னை அன்றி ஈசன் வேறில்லை, தன்னை அன்றி ஜகம் வேறில்லை, தன்னை அறிந்தவர் தத்துவாதீதரே. இந்த அத்தியாயம் பூரா இதுதான் சன்மார்க்கம், தன்னை அறிய. திருச்சிற்றம்பலம். தங்களிடம் கேள்விகள் இருந்தால் அல்லது கருத்துக்கள் இருந்தால் தாங்கள் இப்பொழுது கூறலாம். ஓம் சிவாய. திருச்சிற்றம்பலம். வாழி திருமன்றம் கண்டமலர்கண்கள், வாழி பெருமான் புகழ் கேட்டவார் செவிகள், வாழி அவனை வணங்குமுடி சென்னி, வாழி அவனை வணங்குமுடி சென்னி, வாழி அவன் சீர்பாடும் வாய். சிவாய. திருச்சிற்றம்பலம்.